Dear plus one commerce students, good morning. We shall continue the functions of commercial banks. In this session, we shall discuss the 12.05 functions of all commercial banks in totality. Functions of all commercial banks in totality. All commercial banks put together perform certain functions to the development of the country's economy. ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு எல்லா வணிக வங்கிகளும் ஒன்றாக இணைந்து உதவுகிறது. The functions of all commercial banks in totality-ல என்னென்ன functions வருதுங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். More production and economic growth, capital formation, consortium finance, service coverage to non-monetized sector, balanced regional development, smoothing of trade and commerce, development of industry, agriculture, MSMEs and self-help groups, implementation of monetary policy, encourages export and international trade. Then the last one is new entrepreneurs and employment opportunities. Okay, we will discuss one by one. The first function is more production and economic growth. அதிக அளவில் உற்பத்தி, அதனால் பொருளாதார வளர்ச்சி. These banks supply the vitamin. These banks supply the vitamin, money, to all sectors of the economy, including manufacturing sector. As a result, all the sectors produce more. வணிக வங்கிகள் நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு உற்பத்தி துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் நிதியை வழங்குகிறது. இதனால் விரைவாக அனைத்து துறைகளும் அதிக அளவில் உற்பத்தியை செய்கிறது. கேபிட்டல் ஃபார்மேஷன். பேங்க்ஸ் encourages savings habit among the people and accumulate their small dormant savings. These funds can be fruitfully channelized for protective purposes of the economy. மூலதனத்தை உருவாக்கி தர்றாங்க. இந்த வணிக வங்கிகள் மூலதனம் உருவாகுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. வங்கிகள் மக்களிட்ட சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிறது. அவங்களோட சிறிய சேமிப்புகளை பாதுகாப்பாக குவித்து அந்த நிதியை பொருளாதாரத்தினுடைய உற்பத்தி நோக்கத்திற்காக திருப்பி விடுறது வணிக வங்கிகளாகும். Then the next one is consortium finance, ஒருங்கிணைந்த நிதி. Thousands of crores required to establish a mega factory is not available for a single source. Banks join together and provide consortium finance in such cases. ஒருங்கிணைந்த நிதி பேரளவு முதலீட்டோட உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலையை நிறுவுவதற்கு ஒரே மூலத்திலிருந்து நிதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பேரளவு முதலீட்டோட உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலையை நிறுவுவதற்கு ஒரே மூலத்திலிருந்து எல்லா நிதியும் ஒரு தரப்பிலிருந்தே கிடைக்கும், ஒரு மூலத்திலிருந்தே கிடைக்கும், ஒரு வழியிலிருந்தே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. வணிக வங்கிகள் நிதியை ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைந்த நிதியை அந்த உற்பத்தி நிறுவனத்தை தொடங்குவதற்கு வழங்குறாங்க. Then the next function is service coverage to non-monetized sector. வங்கி அல்லாத பிற பகுதிகளுக்கும் சேவைகளோட விரிவாக்கம். Branches of these banks
are opened in rural and village areas so that the non-banking areas are provided banking services. வங்கிகள் தமது கிளைகளை கிராமங்கள்லையும் கிராம சுற்றுப்பகுதிகள்லையும் திறக்குது. அதனால் வங்கி செயல்பாடு இல்லாத பகுதிகளுக்கும் வங்கி சேவைகள் கிடைக்குது. பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட், சமநிலை வட்டார மேம்பாடு. பேங்க்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் சர்ப்ளஸ் ஏரியாஸ் அண்ட் மேக் தம் அவைலபிள் இன் ஸ்கேர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஏரியாஸ் ஃபார் த ஃபார்மேஷன் and operation of business institutions. Even growth of different regions can be achieved through this function. வங்கிகள் நிதி உபரியாக உள்ள பகுதியிலிருந்து நிதி பற்றாக்குறையாக உள்ள மாவட்டங்கள் அல்லது பகுதிகளில் வணிக நிறுவனங்களை தொடங்கவும் செயல்படுத்துறதுக்கும் நிதியை பரிமாற்றம் செய்யுது. இந்த செயல்பாடு மூலமாக பல்வேறு வட்டாரங்கள் சமநிலை வளர்ச்சி சாதனையை பெற முடியுது. ஸ்மூத்திங் ஆஃப் ட்ரேட் அண்டு காமர்ஸ், வர்த்தகம் வணிக செயல்பாடுகளை எளிதாக்குதல். ஃபார் த எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் ட்ரேடர்ஸ் and business institutions in a country, safekeeping of their funds, transfer of funds, payment and collection of funds when and where needed is very much necessary. Banks perform this function. ஒரு நாட்டினோட எல்லா வர்த்தகர்கள் மற்றும் வணிக நிறுவனங்களோட திறமையான செயல்பாட்டுக்கு எப்போது எங்கு அதிக அளவில் நிதி தேவைப்படுகிறதோ அந்த நிதியை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது, பரிமாற்றம் செய்வது, பணம் செலுத்துதல் மற்றும் நிதி சேகரித்தல் ஆகிய இந்த செயல்பாடுகளையெல்லாம் வங்கி சரியாக செய்கிறது. Development of industry, agriculture, MSMEs and small self-help groups. தொழிற்சாலைகள், வேளாண்மை, குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் MSME அண்டு சுய உதவி குழுக்கள் self-help groups ஆகியவற்றினுடைய மேம்பாடு. Banks design methods and instruments of financing each sector differently. They provide finance for small farmers, medium traders, as well as industries. For example, banks allow microcredit to self-help groups, overdrafts to traders, and issue certificates of deposits to finance industries. வங்கிகள் சிறிய விவசாயிகளுக்கும் நடுத்தர வர்த்தகர்களுக்கும் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கும் நிதிகளை வழங்குது. எடுத்துக்காட்டாக வங்கிகள் சுய உதவி குழுக்களுக்கு குறுகிய கால கடன் கொடுக்கறது, வியாபாரிகளுக்கு வங்கி மேல்வரை பற்றுங்கிற கடனை கொடுக்கறது, தொழிற்சாலைகளில் நிதி அளிப்பிற்கு வைப்பு சான்றிதழ்களை வழங்குறது, இந்த மாதிரியான பணிகளை நல்லாவே செய்கிறாங்க. Then the next one is implementation of monetary policy. பணவியல் கொள்கையை நடைமுறைப்படுத்துதல். Banks have established customer relationship with all public and business institutions through the network of branches. Banks have established a customer relationship with all public and business institutions through the network of branches. Broad guidelines are rules of the government for the monetary sector of a country cannot be applied without such banks.
அனைத்து பொது மற்றும் வணிக நிறுவனங்களோட வங்கிகள் உறவுகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு நாடு முழுவதும் பணவியல் துறைக்கான பரந்த வழிகாட்டு நெறிமுறைகளை இத்தகைய வங்கிகள் இல்லாமல் செயல்படுத்த முடியாது. encourages export and international trade, ஏற்றுமதி மற்றும் பன்னாட்டு வணிகத்தை ஊக்குவித்தல். Banks open foreign branches or establish correspondent relationship with banks in foreign countries to help exporters. Instruments like letters of credit and international factoring services are undertaken to help exporters and importers. வங்கிகள் வெளிநாட்டு கிளைகளை தொடங்கி அல்லது வெளிநாட்டில் உள்ள வங்கிகளோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு ஏற்றுமதியாளர்களுக்கு உதவி செய்கிறது. கடன் கடித ஆவணங்கள் மற்றும் உலகளாவிய கடன் வசூல் சேவைகளுக்கு ஈட்டுறுதி தருகிறது. அதனால் ஏற்றுமதியாளர்களுக்கும் இறக்குமதியாளர்களுக்கும் பெரிதும் உதவி கிடைக்கிறது. Then the last one is new entrepreneurs and employment opportunities. புதிய தொழில் முனைவோர் மற்றும் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள். Entrepreneurs obtain project loans and establish new business houses. By providing the required credit, banks generate more economic activities and new employment opportunities. திட்டக்கடன், அப்புறம் புதிய வியாபாரங்களை தொடங்கிட கடன் ஆகியவற்றை தொழில் முனைவோர் பெறலாம். அதிகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளை விரிவாக்க தேவையான கடன்களை வங்கிகள் வழங்குகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.